पूरा ही गया हुआ है कोई बात लंबी सवारी कितनी चाहिए पूरा ही गया हुआ है कोई बात लंबी सवारी कितनी चाहिए पूरा ही गया हुआ है कोई बात लंबी सवारी कितनी चाहिए पूरा ही गया हुआ है कोई बात लंबी सवारी कितनी चाहिए पूरा ही गया हुआ है कोई बात लंबी सवारी कितनी चाहिए அகமதாபாத் விமானம் விபத்துக்குள்ளான அந்த கோர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது விமானம் வானில் மேலெழும்பி அதன் பின்னர் தரையிறங்குவதற்கு முயற்சிக்கும் போது அது கட்டடத்தின் மோதி விபத்துக்குள்ளான அந்த அதிர்ச்சி காட்சியை தான் பார்த்தோம். இந்த விமான விபத்து தொடர்பாக நம்முடைய முன்னாள் விமானப்படை வீரர் செல்வ ராமலிங்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த விபத்து தொடர்பாக கேட்கலாம். செல்வராமலிங்கம் சார், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அது மீண்டும் தரையிறங்குவதற்கு முயற்சித்து வெடித்து சிதறியது போல அந்த காட்சிகள் இருக்கின்றன. இது தொழில்நுட்ப கோளாறினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குமா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால் ஏற்பட்டிருக்குமா சார் அந்த விபத்து? கண்டிப்பா சார். ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுல அது கிராஷ் ஆகுது அப்படின்னா டெக்னிக்கல் எரர் முதன்மையா பார்க்கப்படுது. ரெண்டாவது பறவைகள், பெரிய பெரிய பறவைகள் விமானத்தை ஒரு ஹிட் பண்ணிருந்தா, தாக்கி இருந்தா அது அதன் மூலமும் விமானத்தோட அந்த என்ன சொல்றது ஏர்ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அதோட ஸ்ட்ரக்சர் பாதிப்படைஞ்சதுன்னா அதன் மூலமும் சில இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். இப்போ இந்த விபத்தை பொறுத்தவரை இது ஒரு சர்வதேச விமானம். லண்டனுக்கு போகக்கூடிய அந்த விமானம் அதுக்கு முன்பு இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாமே பார்த்துருப்பாங்களா சார்? ஏன்னா அது இன்டர்நேஷனல் ஃபிளைட்டுங்கிற போது அது பகல்ல ஒரு இரவு நேரங்கள் கூட இல்லை, வானிலையும் நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த திடீர் விபத்துகள் ஏற்படுவதற்கான அந்த என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இன்டர்நேஷனல் விமானம், டொமஸ்டிக் விமானம்னு எதுவுமே இல்ல சார். எந்த விமானமும் பறக்கிறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் டீம் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அதோட ஃபியூல்னு சொல்லக்கூடிய ஏடிஎஃப் ஃபியூல் அப்படிங்கறது பயன்படுத்துவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல். அந்த ஃபியூல் போற அந்த பைப் லைன் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, இல்ல ஏர் ஃப்ரேம்ல ஏதாவது அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டோட்டலா ஏதாவது கிராக் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அது ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் தனியா இருக்கும். டெக்னிக்கல் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஃபிளைட் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ஜின் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஏர் ஃப்ரேம் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அங்க இருக்க அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கலுக்கு தனியா, அதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆக முடியும். அது லெட் இட் பி, அது ஒரு இன்டர்நேஷனல் பிளைட்டா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் பிளைட்டா இருந்தாலும் சரி, ஒரு விமானம்னு பறக்குது, ஒரு ஹெலிகாப்டர்னு பறக்குது அப்படின்னாவே இந்த டெக்னிக்கல் டீம் கண்டிப்பா இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க டேக் ஆஃப்க்கு பெர்மிஷனே கொடுப்பாங்க. ஓஹோ. இந்த விமானமானது விமான நிலையத்துக்கு அருகிலேயே அது விழுந்து அந்த வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகள் இப்போ நம்ம பார்க்குறோம். இவ்வளவு கோரமான இந்த விபத்தில் அந்த உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த பயணிகளுக்கு இருக்கணும். அதில் பெரும்பாலான பயணிகள் உயிர் தப்பிருக்கணும் நம்மளோட விருப்பமாக இருக்கிறது. இருந்த போதிலும் அது முழுமையாக வெடித்து சிதறி இந்த அளவுக்கு ஒரு கரும்புகை எழும்பி வரக்கூடிய நிலையில என்னோட அந்த பாதிப்புங்கிறது மிக மோசமான அளவு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல சார், அதாவது எப்படின்னா இப்ப ஒரு விமானம் முழுக்க முழுக்க அதோட அந்த நான் சொன்ன ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த
ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலால் நிரப்பப்பட்டதுதான் அது. அது வந்து ஹைலி இன்ஃபிளேமபிள், அதாவது ரொம்ப எளிதில் தீப்பற்றிக்கக்கூடிய ஒரு பெட்ரோல்னு சொல்லலாம். அது அந்த அந்த ஃபிளைட்டுக்கு போடக்கூடிய ஒரு ஃபியூல்னு சொல்லலாம். ஸோ அது நிரப்பி இருக்கும்போது கிராஷ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதோட தீப்பிழம்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல தான் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான சூழல் எப்ப வேணாலும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா ஏர்போர்ட்லயுமே கிராஷ் ஃபயர் டெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீ அணைக்கக்கூடிய கிராஷ் ஃபயர் டெண்டர்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிராஷ் ஆம்புலன்ஸும் வச்சிருப்பாங்க. இது வந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு கிராஷ் நடக்குது, ரன்வேல ஒரு கிராஷ் நடக்குது, இல்ல ஏர்போர்ட்டுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள எதையாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கிராஷ் ஃபயர் டெண்டரும் சரி கிராஷ் ஆம்புலன்ஸும் சரி இமீடியட்டா போய் அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, பயணிகளை அங்க இருக்கக்கூடிய பயணிகளை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரியான தீயை உடனடியா அணைக்கிறதுக்கான விஷயங்கள் இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கிராஷ் ஃபயர் டெண்டர்ல வந்து தண்ணி இருக்காது, ஃபோம் தான் இருக்கும். ஸோ அந்த நுரை மூலம் ட்ரை கெமிக்கல் பவுடர் அந்த மாதிரி, ஏன்னா நிறைய அந்த அந்த ஃபிளைட் அப்படின்னா அதுக்குள்ள எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும், தீப்பிடிச்ச தனியா தீப்பிடிச்ச அந்த ஏர் ஃப்ரேமோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இதுக்கு தனியா இந்த ஃபிளைட்ல ஏற்படக்கூடிய தீயை அணைக்கிறதுக்குன்னு தனியா கிராஷ் ஃபயர் டெண்டர் வச்சிருப்பாங்க. இப்போ இது டேக் ஆஃப் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள கிராஷ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இதோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 feet தான் இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 feetக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அப்படி இருக்கும்போது இந்த 1000 feetக்குள்ள ஒரு கிராஷ் வந்து நடக்குது அப்படிங்கும் போது அது ரன்வேவோட பக்கத்துல இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். சோ அப்படி இருக்கும்போது ரன்வேல இருக்கக்கூடிய கிராஷ் ஃபயர் டெண்டர் ஆகட்டும் இல்ல கிராஷ் ஆம்புலன்ஸ் ஆகட்டும் அந்த ஏரியாவுக்கு போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அது இல்லாம டொமஸ்டிக் ஃபயர் டெண்டர் நம்ம நார்மலா நம்ம சிட்டில எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வண்டி அதுவும் போய் கண்டிப்பா அவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சோ அதனால பயணிகளை வந்து அதிகபட்சமா காப்பாத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதே போல நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்திருப்பாங்க. சோ அதனால நம்ம அது வந்து ஒரு சிட்டிக்குள்ள நடந்திருக்குது அப்படிங்கறதுனால நிறைய அருகில வந்து நிறைய மருத்துவமனைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால அந்த எல்லா மருத்துவமனைகள் இருந்துமே வந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். சோ அதுல நிறைய பயணிகள் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சார். ஓகே, இதை